இவ்வளோ நாள் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல ஆரோக்கியத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இந்த 4.5 மாதங்கள் உங்களுக்கு நன்மையான காலகட்டங்கள். உங்களை இன்னும் ஆசுவாசப்படுத்தி கொள்ள, ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டம் தான் இது. பண உதவிகள் பெறப்படுவீர்கள், ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும். இது எல்லாமே மிக அற்புதமாக அமையக்கூடிய இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பா நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த 138 நாள்ல எனக்கு என்ன நடக்கும்? உண்மையிலே சொன்னா எல்லா வகையிலையுமே இறைவன் உங்களுக்கு வணக்கம். இந்த பதிவுல நம்ம சனி வக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நேயர்கள் அனைவருக்காகவுமே இது நான் முடிந்தவரை ரொம்ப சுருக்கமாகவும் அதே சமயத்துல நிறைய தகவல்களை இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு, அதுவும் குறிப்பாக எண்கணித ரீதியான இலவச பொது பலன்கள் பற்றிய ஒரு இது கடைசியில் நான் தரப்போகிறேன். பதிவை முழுசாக பாருங்கள். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சனி அப்படிங்கிற கிரகம் மார்ச் மாதமே பயிற்சி ஆயிடுச்சு. கும்பத்திலிருந்து நகர்ந்து இப்போ அவர் மீனத்தில் பிரவேசம் பண்ணி இருந்துக்கிட்டு இருக்காரு திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஆனால் வரக்கூடிய சிறிது காலம் மட்டும் அவர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்து, அதாவது அதை தான் வக்ரம்னு சொல்கிறோம். தங்களுடைய இயல்பை விட்டு முன்னோக்கி போகும்போது அது அதிசாரம்னு சொல்லுவோம். பின்னோக்கி வரும் பொழுது அது வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 27, 2025 வரைக்குமான காலகட்டம் சனி வக்ர பயிற்சி காலகட்டம். அப்போ சனி பின்னோக்கி நகரும் பொழுது இது மறுபடியும் இப்போ நிறைய பேருக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கலாம், அஷ்டம சனி முடிஞ்சிருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் இப்போ திடுக்குன்னு தூக்கி வாரி போடும். ஐயோ, சனி ரிவர்ஸ் வந்துச்சுன்னா அப்போ மறுபடியும் எனக்கு 7.5 சனி ஆரம்பிக்குமா, மறுபடியும் எனக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குமா அப்படின்னு யாரும் பதற வேண்டாம். இதில் கடகத்துக்கு அஷ்டம சனி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சது தான் அது. அதே மாதிரி மகரத்துக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னா அது முடிஞ்சிருச்சு தான். இப்போ சனி பின்னோக்கி வருவதாக தெரிந்தாலுமே கூட அது மீன ராசிங்கிற அந்த கட்டத்தை விட்டு நகரல. அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியில பிரவேசம் பண்றாரு, டிராவல் பண்றாரு. ரிவர்ஸில் வரும்போது மறுபடியும் அவர் குருவுக்குரிய பூரட்டாதியில டிராவல் பண்றாரு. அதோடைய அந்த வக்ரம் அப்படிங்கிறது நிவர்த்தி அடைஞ்சிருது. அதனால யாரும் இதில் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதில் குறிப்பாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த 138 நாளில் எனக்கு என்ன நடக்கும்? உண்மையிலே சொன்னால் எல்லா வகையிலையுமே இறைவன் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பையே தரப்போகிறார் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு வருஷம்தான் ஒரே சமயத்தில் அடுத்தடுத்து 4 கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சிருக்கு. சனி, அதற்கு பிறகு ராகு, கேது, குரு எல்லாமே பயிற்சி அடைஞ்சு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சாதகமான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பயிற்சி காலகட்டம் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன சார் எல்லாத்துலேயும் ஆஹா ஓஹோன்னாங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார், ஒன்றுமே ஆரம்பிக்கவே இல்லை சார் இன்னும் அப்படின்னு நீங்கள் புலம்புவது கேட்குது. ஆனால் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை நீங்கள் வெளிப்படையாகவே நீங்கள் அதை கண்டு அனுபவிக்கலாம். அப்படிங்கிறத அனுபவத்திற்கு வரும் அந்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லி பகுதிக்குள்ளார போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண்ணிற்கு பொருந்தக்கூடிய அதிர்ஷ்டகரமாக உங்கள் பெயர் அமைந்திருக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்ல. உங்களுடைய லைஃப் லாங்குக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருக்குது. அது என்னுடைய இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு நான் இலவசமாக அந்த பலன்கள் எப்படி சொல்ல போகிறேங்கிறதெல்லாம் வரும். அது பொது பலன்கள் பற்றிய குறிப்பு, கவனமாக பாருங்கள். கும்பராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி 12ஆம் வீட்டிற்கு உடையவர். 1ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் உடைய சனி 2ஆம் வீட்டில் நின்று பலன் தருகிறார். இந்த 2ஆம் வீட்டில் நின்று ஒரு வக்ரம் பெறும் பொழுது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம், தனஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 2ஆம் வீட்டில் அவர் வக்ரம் பெறும் பொழுது அவருடைய வக்ர நிலை அப்படிங்கிறது பொதுவாகவே மாறுபாடான பலன்களை தரக்கூடியது. எப்போதும் சனி என்ன செய்வாரோ
அந்த பலன்களில் இருந்து மாறுபட்டு ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு தன்மையில தான் இந்த கும்பராசிக்கு இந்த 2ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த வக்கரப்பயிற்சி அப்படிங்கிறது பலன் தரும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஜூலை 13 முதல் 27 நவம்பர் வரைக்குமான காலகட்டம் உங்களுக்கு அதீத நல்ல வாய்ப்புகளை தரப்போகுது. குறிப்பாக ஆரோக்கியத்தில் இவ்வளோ நாள் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல ஆரோக்கியத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள் மிக ஃபோக்கஸ்டாக இருங்க. மனதை மிக எளிமையாக வைத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த நவம்பர் 27க்குள்ளார நிச்சயம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனை அடைவீங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் 7.5 சனி முழுமையாக விடுபடலை கும்பராசிக்கு. அப்படி இருக்கையில் இந்த 4.5 மாதங்கள் உங்களுக்கு நன்மையான காலகட்டங்கள். உங்களை இன்னும் ஆசுவாசப்படுத்தி கொள்ள ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டம் தான் இது. எந்தவித குழப்பமோ பயத்திற்கோ இடம் தராமல் நீங்கள் இயங்கினீர்கள் என்றால் இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே நீங்கள் உணர்வீர்கள். நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே கம்மியாகும். ஃபேமிலி லிட்டிகேஷன்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லாம் இப்போ மாறி உங்கள் கைக்கு சேரும். பண உதவிகள் பெறப்படுவீர்கள். ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும். இது எல்லாமே மிக அற்புதமாக அமையக்கூடிய இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. எந்த அளவுக்கு முயல்கிறீர்களோ அந்த அளவுக்கான வெற்றிங்கிறது உறுதியாக உண்டு. முடிந்தால் ஒரு முறை நீங்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய காலபைரவ வழிபாடு அப்படிங்கிறத செய்துட்டு வாங்க. காலபைரவர் சன்னதி எல்லா கோயில்களையும் இருக்கும் தான் அப்படின்னாலுமே கூட இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய காலபைரவர் சன்னதி மிகவும் பவர்ஃபுல்லானது. அந்த ஸ்தலத்திற்கு ஒரு முறை நீங்கள் சென்று வருவது மிகுந்த ஏற்றங்களையும் மாற்றங்களையும் அதிகப்படுத்தி தரும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். இப்போ உங்களுக்கு ராசிக்கே சாதகமாக குருவும் இருக்கிறதுனால அந்த குருவுடைய வீட்டில் நின்று இந்த வக்கரப்பயிற்சி நடக்கிறதுனால அதுவுமே உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த சனி வக்கரப்பெயர்ச்சியை தாண்டி கிரக சுழற்சிகள் அப்படிங்கிறது எப்போதுமே நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியது தான். அதை நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்திவிட முடியாது தான். அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு அவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு நேம் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோமே, அது அவருடைய லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்களை உண்டாக்கும். இது என்ன சார், இது நம்பவே முடியலையே சார் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய எண்கணித அறிவின்படி நான் நிறைய பேருக்கு பேர் அமைச்சு கொடுத்துருக்கேன். அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு நீங்கள் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியும் அனுப்பும் பொழுது உங்களுடைய பொது பலன்களோடு சேர்த்து நான் அனுப்ப போகிறேன். அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்கும்போது இதில் இவ்வளோ பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த பிறந்த தேதிக்குரிய ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் தரக்கூடிய வகையில் உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத தான் உங்களுக்கான இலவச பொது பலனாக நான் அனுப்ப போகிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பெயர் பலன்கள் அது என்ன நம்பரில் இருக்குது, அது பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் பதிவு பண்ணி நான் அனுப்புகிறதா இருக்கேன். நீங்கள் உங்களுடைய பெயருக்குமான பிறந்த தேதிக்குமான பொது பலன்களை என்னிடமிருந்து 3 நாட்களுக்குள்ளார பதிலாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி பொருந்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையுமே அதிலே நான் குறிப்பாக சொல்லியிருக்கேன். அதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் மேற்கொண்டு அதை நீங்கள் பேரை மாற்றிக்கலாம் அல்லது மாற்றாமல் போகலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதில் ஒரு சில பேர் வியாபாரம் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் இப்போ தான் அமைச்சிருக்கீங்க, சமீபத்தில் தான் அமைச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தையோடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் அனுப்பி விடலாம். அது அந்த குழந்தைக்கு பொருந்திருக்கா, நல்லது பண்ணுமா நல்லது பண்ணாதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் விலாவாரியாக சொல்ல போகிறேன். இது எல்லாமே இலவச பொது பலன்களே. பொருந்தலைனா மட்டும்தான் என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்னன்னு சொல்ல போகிறேன். பொருந்தி இருக்குன்னாலும் நான் வெளிப்படையாக அது நல்லாவே இருக்குது, அது எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். நீங்கள் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.